தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளின் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று நற்செய்தி பாகமானது மத்தேயு நற்செய்தி 26ஆம் அதிகாரம் 14 முதல் 25 வரையுள்ள திருவாக்கியங்கள். குறிப்பாக 15வது வாக்கியம், இயேசுவை உங்களுக்கு நான் காட்டி கொடுத்தால் எனக்கு என்ன தருவீர்கள் என்று கேட்டான். அவர்களும் 30 வெள்ளி காசுகளை எண்ணி அவனுக்கு கொடுத்தார்கள். 30 வெள்ளி காசுக்காக இயேசுவை காட்டி கொடுக்கின்ற யூதாஸ். நீங்களும் நானும் அதை போலதான் பணத்துக்காக நம்முடைய விசுவாச வாழ்க்கையை நாம் விட்டு கொடுக்கின்றோம், தன்மானத்தை விட்டு கொடுக்கின்றோம், நம்முடைய உரிமையை விட்டு கொடுக்கின்றோம். பழைய ஏற்பாட்டில் நாம் பார்க்கின்றோம், ஏசாவும் அதே சமயத்தில் யாக்கோபும் உணவுக்காக அந்த ஒரு தான் விருப்பப்பட்ட அந்த உணவு வேண்டும் என்பதற்காக தன்னோட உரிமையை அவன் கொடுக்கின்றான். அன்பார்களே, நீங்களும் நானும் இதான் செய்து கொண்டிருக்கின்றோம். விசுவாச வாழ்க்கை நமக்கு வேண்டாம் என்கிறதுக்கான உலக தேவை எனக்கு தேவை, பணம் எனக்கு தேவை, அதிகாரம் எனக்கு தேவை, அதே மாதிரி உறவுகள் எனக்கு தேவை என்ற எண்ணத்தில், நண்பர்கள் எனக்கு தேவை என்று சொன்ன என்ற எண்ணத்தில் என்ன செய்கிறோம்? நம்மளை விசுவாச வாழ்க்கையை விட்டு நாம் கொடுக்கின்றோம். எவ்வாறு? குடும்பத்தில் ஜெபமாலை ஜெயிப்பதில்லை, ஆலயத்துக்கு நேரத்தில் வருவதில்லை, திருப்பலியில் பங்கெடுப்பதில்லை, பாவ சங்கீதம் செய்வதில்லை, 4 பேர் என்னை கேலி செய்கிறார்கள், இதெல்லாம் செய்தோம் என்றால் 4 பேர் 4 விதமாக பார்க்கிறார்கள், ஆலயத்துக்கு போகாமல் இருப்பது, பைபிள் படிக்காமல் இருப்பது, நல்ல ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ முயற்சி எடுக்காமல் இருப்பது, அது மட்டும் இல்லாமல் இன்னும் சொல்ல போனால் கடைகளிலோ நாம் நடத்துகிற பிஸ்னஸ் தொழிலிலோ நம்முடைய இயேசு கிறிஸ்துடைய படத்தை போலும் வைக்காமல் இருப்பது. காரணம், அவர்களே தான் நினைப்பார்கள், இவர்களே தான் நினைப்பார்கள், நான் எல்லா தெய்வம் ஒன்று தான் என்று சொல்லிக்கொண்டு போகிற ஒரு வாழ்க்கை, ஒரு மனநிலை. அன்பார்ந்தவர்களே, மற்றவர்களுக்காக நம்முடைய விசுவாசத்தையே இல்லாமல் ஆக்குகின்ற ஒரு நிலை. யூதாசும் நானும் ஒன்றாக மாறிவிடுகின்றோம். யூதாசு நாம் ஒன்றாக 30 வெள்ளி காசுக்காக இயேசுவை விட்டு கொடுத்தவன் நீயும் நானும் இதா உலக சுகத்துக்காக இயேசு விட்டு கொடுக்கின்றோம். மக்களே, இயேசுவில் மன்னிப்பு கேட்போம். ஆண்டவரே, தைரியம் இல்லாமல் ஒரு கோழையாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன், தைரியம் இல்லாமல் ஒரு கோழையாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். இந்த கோழையின் நிலையிலிருந்து என்னை எடுத்து மாற்றியுள்ளோம். உண்மையான மன தைரியத்தோடு விசுவாசத்தில் நான் உறுதியோடு இருக்க எனக்கு சக்தி தரமாண்டு சொல்லிக்கொண்டு தாகத்தோடு மன்றாடுவோம். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். நல்லவனாய் தெய்வமே, என்னுடைய விசுவாச வாழ்க்கை போராட்டத்தில் சோர்ந்து போகாமல் உன்னை மட்டும் மையப்படுத்தி வாழக்கூடிய வரத்தை எனக்கு தந்திரலும். தூயாவின் கிருபையால் நிரப்பியலும். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமென். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.